friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் தாங்க காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் கரெக்டாக என்னோட டைனிங் டேபிள் செட் ஆகிருக்கும். பக்கத்துலேயே வாஷ் பேஷன், அப்புறம் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கொயரான பிளேஸில் அழகாக ஒரு ரவுண்டான டைனிங் டேபிள்ன்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பட் டேபிள் கவர்லாம் பார்த்து ரொம்ப மோசமாக கிழிஞ்சு போயிடுச்சு. இது 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த வீடு வரும்போது நான் இது எல்லாமே வாங்கி போட்டிருந்தேன். ஸோ இந்த சீட்டாக இருக்கட்டும், சீட் கவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாற்றலாம். கொஞ்சம் ரொம்ப அழுக்கானதுனால நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த டேபிள் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப பழைய டேபிள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி. ஸோ அதனால் நான் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். 2 சேருமே தனியாக வாங்கினது தான் சரவணால. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செட்டோட கிடையாது, நல்ல பழைய உட்டுங்க, சூப்பராக இருக்கும். தனித்தனியாக ரெடி பண்ணது தான் ரெண்டுமே. பட் எனக்கு இது காஃபி டேபிள் மாதிரி தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். டைனிங் டேபிளை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் நம்ம கிளீனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் டஸ்டிங் வேறு நிறையவே இருந்தது. அந்த வால் கிட்ட, ஓரத்தில், அப்புறமா இந்த மிரர் கிட்ட, ஃப்ரேம் கிட்ட, அப்புறம் டேபிள் மேலே எல்லா இடத்துலையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டஸ்ட் எடுக்கிற வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலை முடித்த உடனே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த க்ளீனிங் வேலை நான் பண்ணிகிட்டே இருப்பேங்க. வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணுறது, நம்ம என்ன தான் அந்த வாஷ் பேஷனை க்ளீனாக வச்சுருந்தாலும் எப்படியாவது அழுக்கு வந்துடும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக ஆகிடும். நான் வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ணலை. நம்ம அப்படியே விட்டோம்னா ரொம்ப அழுக்காயிடும். வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப க்ளீன் ஆகிடுது. சும்மா அந்த டிஷ்வாஷ் லிக்விடை வச்சு தாங்க நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக எந்த பொருளுமே நான் போடலை. வாஷ் பேஷன் க்ளீனிங் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கோலன் வச்சு வந்து உங்களுக்கு மிரர் எல்லாமே க்ளீன் பண்ண முடியும். ஸோ இந்த மிரர் கிட்டேயும் குட்டி குட்டியாக இந்த வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும். அது எப்படி வரணும்னு தெரியாது. குட்டீஸ் வந்து விளையாடுறதுனால அங்கங்கே படும். ஸோ அதை நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோஃபைபர் கிளாத் கிடைக்குது. இது அழகாக கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. நான் டிமார்ட்டில் இது 50 ரூபீஸ்ன்ட்டு வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம சும்மா அந்த கவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம். பிகாஸ் நம்ம கவரை சேஞ்ச் பண்ண போகிறோம். பட் ஃப்யூச்சரில் திரும்ப அதுக்கு யூஸ் பண்ணுறது கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணுற வழியை நம்ம எப்போவுமே பண்ணுறது பண்ணிவிடுவோம். அந்த கவர் ரிமூவ் பண்ணிடுறோம். பாருங்கள், ரொம்ப ப்ளெயின் ஒயிட்டாக இருக்கும். கவர் போடும்போது ரொம்ப அழுக்காயிடும். அதே போல் இந்த ஸ்ப்ரே தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர்கானிக் பிராண்ட். இந்த ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. எனக்கு இது பர்சனல் பிராண்ட் ரொம்ப பிடிச்சி. கண்டிப்பாக நீங்கள் இதில் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்ஸாக இருக்கட்டும், திரும்ப டேபிளோட டாப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். இந்த சேரோட மைனஸ் பார்த்தீங்கன்னா இது குட்டி குட்டியாக அந்த ஹோல்ஸ் வரதுனால நல்ல டஸ்ட்டு படியும். நம்ம இந்த சேரை டெய்லி க்ளீன் பண்ணால் கூட டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னே தெரியாது, ஒரு வழியே இல்லை. பட் க்ளீனிங் வேலை பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு. அதே போல் டேபிளுக்கு அடியிலலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இங்கே ஸ்பைடர் நிறைய உருவாகும். டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. போன வீக் தான் க்ளீன் பண்ணேன். பட் திரும்ப பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஒர்க் ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு. ரொம்ப நாளாக பிங்க் கவர்லேயே பார்த்தாச்சு. கொஞ்சம் லைட் ப்ளூவில் பார்க்கலான்ட்டு இந்த கவரை செலக்ட் பண்ணியிருந்தேங்க. இந்த கவர் பார்த்திங்கன்னா ரவுண்ட் டேபிள் மாதிரி கரெக்ட் ஷேப்பில் கிடச்சிது. சரவணா பாட்டியில் தான் வாங்கியிருந்தேன். 298, 300 ரூபீஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஸோ இந்த கவர் தான் இப்போ நம்ம போட்டு காமிக்க போகிறோம் பாருங்கள். இது ரவுண்ட் டேபிள் மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு டேபிள் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் டேபிள்ன்ற மாதிரி தேடினேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஓவல், அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த பிரிண்ட்டும் அந்த கலர் ரொம்ப மைல்டாக நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பட் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்கும் போல் இருக்குது. பிகாஸ் ரொம்ப லைட் கலராக இருக்கிறதுனால. வாஷ் பேஷனை பக்கமாக க்ளீன் பண்ணிட்டேங்க. இந்த இடத்துல லைட்டாக டெக்கர் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லை, இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு க்ரீனி லுக்கை கொடுக்குது. அடுத்தது ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக இந்த இடத்துல வச்சே ஆகணும். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான இடம் இது கரெக்டாக. ஸோ இதுக்கு தான் நான் அந்த ஹோம் சென்டரில் வந்து வாங்கியிருந்தேன் இல்லைங்க, இந்த லைட் ஹவுஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டான டிசைனில். ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான டிசைனில் இருந்தது. ஸோ ஹேண்ட் வாஷும் இந்த இடத்துல வச்சாச்சு. ஹோம் சென்டர் ஷாப்பிங் ஹால்லாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எப்படி வாங்கினேன்ட்டு டீட்டெயில்டாக இருக்கும். இந்த இடத்துல சின்ன ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து நான் ஃபிட்
பண்ணியிருக்கேன். இது முக்கியமாக குழந்தைங்களுக்கான இடம். ஸோ நைட் டைம் ப்ரஷிங்க்காக ஒரு வாட்டி இந்த பேஸ்ட் வாங்கும்போது இந்த க்யூட்டான சாண்டலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ப்ரஷ் பண்ணுறதுக்கான டைம் அப்படியே விளையாட்டே பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட இந்த பேஸ்ட் பற்றி ஷேர் பண்ணியே ஆகணுங்க. நிறைய விதமான ரிவ்யூஸ் பார்த்தேன். இந்த ஃபிட்யூபர் அப்படின்ற ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பற்றி அவ்வளோ ப்ரீஃபாக சொல்லியிருந்தார். அதில் ஒரு 3-4 பிராண்ட் பற்றி கொடுத்துருந்தாரு, பெஸ்ட்டாக இருக்கிற பிராண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த பேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது 170 ருபீஸ் நான் வாங்கினேன். நம்ம வந்து நார்மல் பிராண்டு கம்மியாக இருக்குன்ட்டு வாங்குகிறோம். பட் அதில் போட்டுக்க கெமிக்கல்ஸ் நீங்கள் எப்போவுமே படித்து பாருங்கள். நான் திரும்ப திரும்ப எப்போவுமே சொல்லுவேன், ஒவ்வொரு பொருள் நம்ம வாங்குகிறோம்னா உள்ளே என்ன போட்டிருக்காங்கன்ட்டு படிங்க. படிச்சுட்டு பிறகு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிராண்டில் வந்து கெமிக்கல்ஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ தாராளமாக இது வாங்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுங்க. ஸோ இதில் ப்ரஷ் பண்ணுறது அவ்வளோ நல்லது. நாங்களும் எல்லாமே மாற்றிக்கிட்டு வரோம். ஸோ சில பேருக்கு இந்த இன்ஃபோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். இதை பற்றி ரிவ்யூஸில் நீங்கள் படிப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். ஸோ ஒரு ஐடியாக்காக தான் இதை நான் அப்படியே ஷேர் பண்ணேன். இந்த ஸ்பாட் அப்படியே ஹேண்ட் வாஷ்க்கும் நைட் ப்ரஷிங்க்கு மட்டும் செட் பண்ணியிருக்கேன், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் டவலும் இங்கே எடுத்து வச்சுட்டேன். அப்படியே பிங்க் கலரில் ரொம்ப அழகான ஒரு டவலும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்காக இந்த ஏரியாவில் எடுத்து வச்சாச்சு. இந்த இடம் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்த வீடு வரும்போது இந்த இடத்துல இப்படி வரணும்னு யோசித்து வச்சுருந்தேன். குழந்தைங்களோட மெடல்ஸ்லாம் நம்ம மோஸ்ட்டாக வந்து பீரோக்குள்ளே எடுத்து வச்சுருவோம், இல்லை ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுருவோம். பட் அந்த மெடல்ஸில் ஒரு அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு டக்குன்னு இந்த ஐடியா தோணுச்சு. நார்மலாக துணி ஹேங்கர் இருக்குது பாருங்களேன், அதில் தான் இந்த மெடல்ஸ்லாம் நான் பின் போட்டு ஹேங் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வால் மேக் ஓவர்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து எப்படி ஹேங் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடியே இதை நான் ரெடி பண்ணி வச்சதுங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல அழகாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப மெமரபுளான ஏரியா. பிகாஸ் இந்த இடம் ஃபுல்லாகவே என் பெரிய குட்டியோடது. ஸோ அவன் பழைய ஸ்கூலில் நாங்கள் திருச்செங்கோட்டில் ஒரு 3 இயர்ஸ் இருந்தோம். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து அவர் வாங்கின மெடல்ஸ் எல்லாமே ஒரு தனி இடத்துல அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அங்கே எடுத்து ஒரு ஃபோட்டோ. ஸோ எல்லாத்தையுமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மெடல்ஸை பார்க்கும்போது என் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு மோட்டிவாக இருக்கும். மம்மி இது நான் வாங்கினல அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். இதுக்கு வாங்கினல அதுக்கு வாங்கினன்ட்டு அதை பார்த்துட்டே இருப்பான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவனுக்கு. அப்படியே அதுக்கு கீழே ஒரு க்யூட்டான ஃப்ரேம்ங்க. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சஷ்வந்த் சின்ன குட்டிக்கு தேஷ்வந்துக்காக கொடுத்த ஒரு அழகான ஒரு ஃப்ரேமு. அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு இந்த ஃபேமிலி ட்ரீ மாதிரி அவனே ரெடி பண்ணான். என்னோட கை, என் ஹஸ்பண்டோட கை, அவரோட கை, குழந்தையோட கை அப்படின்ற மாதிரி செட் பண்ணி அழகாக ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு பண்ணிகிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன்னா அதை அழகாக கட் பண்ணி ஃப்ரேம் போட்டுட்டேன். நார்மல் சார்ட் பேப்பர் தான், அதில் அழகாக ஃப்ரேம் போட்டு குட்டியோட பர்த்டே அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுத்தோம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம எத்தனை வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி மெமரிஸ்லாம் திரும்ப கிடைக்கவும் கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ மெமரபிள் கிஃப்டாக இருக்கும் அது எல்லாமே. அப்படியே மிரருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மயில் இறகு வச்சுருப்பேன். பல்லி நிறைய இந்த பக்கம் இருக்குங்க. பல்லி நிறைய இருந்ததுன்னா நம்ம இடத்துல இந்த மயில் இறகு வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த கார்னரும் டெக்கர் பீஸ் மாதிரி அழகாக வச்சுட்டேன். அப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், பேலன்ஸ் ஸ்டிக்கரில் இந்த இடத்துல அழகாக ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். வேறு ஒன்றும் இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் செய்யலைங்க. ஒரு நார்மல் டிசைன் தான், கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான மேக் ஓவர் இந்த பக்கம் முடிச்சுட்டேன். அப்படி இங்கே வந்தீங்கன்னா டேபிளுக்கு மேலே இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். இந்த மேட் பார்த்தீங்கன்னா ஒமேகா கிளாஸ்வேரில் வாங்கியிருந்தேன். இது வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு பாத்திரம் கழுவிட்டு வைக்கிற மேட். பட் இந்த இடத்துல டிசைன் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும்ட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு டெக்கர் பீஸாக வைக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் வாஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தேன். பாதிக்கு பாதி ஆஃபர், 50% ஆஃபரில் வாங்கியிருந்தேன். 200 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ரேட் ஞாபகம் இல்லை. அதை பற்றி ஹால் எனக்குமே போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக லிங்க் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. தீபாவளி டைமில் இது வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வச்ச உடனே எவ்வளோ அழகாக ஒரு ராயல் லுக் கொடுக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வீடு பிங்க் அண்ட் ப்ளூ கான்செப்டில் இருக்கும். ஸோ பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் வச்சோம்னா நல்ல லுக்காக எடுத்து கொடுக்கும்ன்ட்டு அதை எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி லைட்ஸ், இந்த மாதிரி பாட்டில் லைட்ஸ்ன்னு வரும். இது வந்து 60 ருபீஸ்ன்ட்டு பாரிஸ் கார்னரில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. ஸோ அந்த லைட்ஸ் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். இதில் பேட்ரி ஓரியன்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வயர் கனெக்ஷன் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம அதில் ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குட்டி பட்டன் ஆன் பண்ணிவிட்டு லைட் உங்களுக்கு அழகாக எரியும்.
ஸோ இதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நெக்ஸ்ட் இதுவும் நான் ஹோம் சென்டரில் தாங்க வாங்கியிருந்தேன். பட் இது எந்த ஆஃபர்லேயும் கிடைக்கல. பட் இந்த கோல்ட் கலர் ரொம்ப லுக்காக இருந்தது. பிகாஸ் ஃபுல்லாக நம்ம பிங்க் அண்ட் ப்ளூவே பண்ணிட்டு இருந்தாலும் எடுத்து கொடுக்காது. ஸோ இந்த கோல்ட் கலரில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு விதமான கேண்டில் லைட் ஹோல்டர் தான். பட் நான் நெருப்புலாம் இதில் ஏற்ற போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் நெருப்பு ஏற்றினா கொஞ்சம் பிளாக்கிஷாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட் கிடைக்கிது. இந்த மாதிரி பேட்டரி டைப் தான் இந்த லைட்டும், கேண்டில் லைட் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம வச்சு நம்ம அந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம். இதுவும் பேட்டரி ஓரியன்டாக இருக்கிறதுனால நம்ம இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். குழந்தைங்க நிறைய இந்த இடத்துல போகிறதுனால இந்த மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சேஃபாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த க்யூட்டான பாட்டில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வாங்கியிருந்தேன். 300 நினைக்கிறேன். ஈச் 100 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு பீஸ் வந்து கோல்ட் கலரில் வந்துச்சு. ஸோ இந்த லைட்டுக்கு இது மேட்சாக இருக்கும்ன்ட்டு இதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நார்மல் ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி தான் இருக்கும். பட் நான் அதில் டக்கர் பீஸாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இது இந்த பெபிள்ஸ் இருக்கும் பாருங்களேன், அந்த பிங்க் அண்ட் ப்ளூவில் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக இந்த கலர் பெபிள்ஸை இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம லைட் வைக்க போகிறோம். ஸோ இந்த லைட்டோடு வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெபிள்ஸ் நம்ம உள்ளே போட்டு எடுத்து வைக்கும் போது ரொம்ப லுக்காக எடுத்து கொடுத்துருந்தது. ஸோ இந்த வந்து ஒரு அழகான ஒரு டெக்கர் பீஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே போல் உங்களுக்கு எந்தெந்த பீஸ்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுப்பேன். இந்த லைட் செட்டப்லாம் பார்த்து ரொம்ப க்யூட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல இன்னொரு அழகான பொருள் இதுக்கு அழகு கொடுக்க போது இந்த பாட் செட் தான். இந்த டீ பாட் செட் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இதை பற்றி ஷாப்பிங் ஹாலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்புறமா லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ பாட்டு, 2 கப்பு, ஒரு பிளேட் அப்படி செட்டாக வரும். ஸோ இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா மொராக்கன் டிசைன் சொல்லுவாங்க. இந்த ப்ளூ வித் எல்லோ காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நிறைய கலெக்ஷன் பண்ணிட்டு வரேன். அதில் ஒரு முக்கியமான கலெக்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம டைனிங் டேபிள் முக்கியமான இடம் ஸ்நாக்ஸ் கார்னர். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அழகான பிளேட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு ஸ்நாக்ஸை எடுத்து வைக்கலாம். ஒவ்வொரு ஸ்நாக்ஸுமே அவ்வளோ ஹெல்த்தி. இந்த ஜாரை நானே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நானே ரெடி பண்ணது. இது எப்படி ரெடி பண்ணேன்ட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் காமிக்கிறேன். நான் ஏற்கனவே டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். வேணும் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்பீட்டாக உங்களுக்கு கிளிப்பிங் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் 3 விதமான சைஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இன்னும் இடம் இருக்கிறதுனால ஒரு குட்டி குட்டியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜார்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜார்ஸ்குள்ளே ஒவ்வொன்றுமே என்னென்ன போடுன்னு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலரில் வர ஒரு பிரிஞ்சால் ஜார் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆம்லா இருக்குது பாருங்களேன். குட்டீஸ்க்கு ஹெல்த்தியான ஒரு பொருள். டெய்லி கண்டிப்பாக இது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவ் தான் என்னோட இந்த ட்ரே செட்டப்பே. ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு வர பொருள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆம்லா. ஸோ இந்த ஆம்லாவை அப்படியே சாப்பிட்றது நல்லது. பட் குழந்தைங்க வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட கற்றுப்பாங்கன்ட்டு நான் அதை வாங்கி இதில் கொட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பியர் ஷேப்பில் வர பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதோட ஷேப்புமே இதுக்குள்ளே நான் டேட்ஸ் போட்டு வைக்கிறேன். ஸோ டேட்ஸ் போட்டு வைக்கும் போது அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்று எடுத்து கொடுப்போம். நம்மளும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு பொருள். ஸோ டெய்லி இதுவும் ஒன்று கொடுக்கணுன்ட்டு அதையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்யூட்டான இந்த ஆப்பிள் ஜார் அப்படியே ரியல் ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்குள்ளே எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இந்த ட்ரை கிரேப்ஸ். எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பட் நான் அதுவும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அவங்க அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க. கிளாஸ் பாட்டிலாக இருக்கிறதுனால நான் தான் ஹேண்டில் பண்ணணும். எங்கள் வீட்டில் குட்டீஸ் பசிக்கு கேட்கும் போது நான் ஒரு குட்டி கப் எடுத்து இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருவேன். ஸோ பிஸ்கெட்டோ இல்லை மற்ற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தரதை விட இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் இந்த 3 ஜாரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாரில் இந்த குச்சி சிப்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸு அது போட்டு வச்சுருக்கேன். நார்மலாக இந்த உருளைக்கிழங்கு இல்லை மற்ற பேக்கெட் சிப்ஸ் வாங்கி தரதை விட இந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கடையிலையும் கிடைக்குது, பேக்கரியில் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கூட வச்சுக்கலாம்.
இது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹெல்த்திங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா சிக்கீஸ், இந்த குட்டி குட்டி பர்ஃபி வந்து பேக்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதையும் ஒரு அழகாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். ஸோ டெய்லி ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. அதுவும் வேர்க்கடலையில் செஞ்ச ஸ்வீட்டாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி. ஸோ குழந்தைங்களுக்கு அதை கொடுத்து பழகுங்க. அதே போல் அடுத்ததில் பார்த்திங்கன்னா இந்த வறுத்த கடலை, ஏதாவது ஒரு கடலை போட்டு வச்சுருப்பேன். இது வந்து இந்த உப்பு கடலை சொல்லுவாங்க பாருங்கள், அதை போட்டு வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு பட்டாணி மாறுபடும், ஒரு நாளைக்கு வேர்க்கடலை மாறுபடும். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் அதை மாற்றிட்டே இருப்போம். நம்ம ஒரே மாதிரி கொடுக்க வேணாம். இதில் ஸ்நாக்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். பட் இது கொடுத்துருக்க 6மே அவ்வளோ ஹெல்த்தி. குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த லாக்டவுன் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இல்லையா, ரொம்ப போர் அடிக்குது. ஸோ கண்ட ஸ்நாக்ஸை சாப்பிட்டு அவங்க வெயிட் போடுறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நிறைய பொருள் வைக்காமல் நீட்டாக இந்த இடத்துல ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. டைனிங் டேபிள் மேலே ஃபுல்லாக ஓவர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சேரை ரெடி பண்ணுவோம். சேர் ரொம்ப அழுக்காயிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டஸ்ட் படிஞ்சிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி சேர் கவர்ன்ட்டு நான் ஆன்லைனில் பார்த்தேன். இந்த கவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேர் கவர் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க. பிகாஸ் உங்களுக்கு எலாஸ்டிக் கூட வரதுனால அழகாக இந்த மாதிரி இழுத்து இந்த ஸ்டார்டிங்கில் இப்படி போட்டோம்னா இந்த எண்டிங் இந்த மாதிரி இழுத்து போட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபிட் ஆகிடும். வாஷபிள் மெட்டீரியல் கூட இது. எனக்கு இந்த பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்லேயே கிடச்சதுனால இந்த பேர்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. டார்க் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு அழுக்கும் ரொம்ப படாது. நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணால் கூட போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ காம்போ வித் பிங்க்கில் அழகாக எடுத்து கொடுத்துருந்தது. இப்போ நான் சேர் 2 தான் வச்சுருப்பேன். 4ன்றது இந்த இடத்துல போட்டு ரொம்ப இது பண்ண வேணான்ட்டு 2 தான் நான் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த கேண்டில் டின்னரில் அரேஞ்ச் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமாயிடுச்சு. டெய்லி மார்னிங் எழுந்த உடனே இங்கே வந்து உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக நம்மளுக்கான எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கலாம், அப்புறமா நம்மளுக்கு தேவையான நோட்ஸ்லாம் எடுத்துக்கலான்ற மாதிரி ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே உட்காந்து பண்ணலான்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த இடம், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில ப்ராடக்ட்ஸ் லிங்க்கும் நான் என்ன வாங்கியிருந்தேனோ ஆன்லைனில் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதனா தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.